வணக்கம். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 4வது தலமாக விளங்குகிறது சுவாமிமலை. இது வெறும் கோவில் அல்ல, தந்தைக்கே குருவாக இருந்து ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த ஞானபூமி. ஒருமுறை பிரம்மதேவன் சிவபெருமானின் சபைக்கு வந்தார். அப்போது அங்கு வந்த பாலமுருகன் பிரம்மாவிடம் படைப்புத் தொழிலின் மூலமான ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா எனக் கேட்டார். பிரம்மாவால் பதிலளிக்க முடியவில்லை. பாலமுருகன் அவரை சிறையில் அடைத்தார். பிரம்மாவை காணாத சிவன் பாலமுருகனிடம் காரணம் கேட்டார். முருகன் நடந்ததை கூறினார். ஓம் எனும் மந்திரத்தின் பொருள் உமக்கு தெரியுமா எனக் கேட்ட சிவபெருமானிடம், தெரியும், ஆனால் அதற்குண்டான முறைப்படி உமக்கு நான் உபதேசிக்க வேண்டும் என்றார் முருகன். சிவபெருமானும் சிஷ்யனைப் போல அமர, முருகன் குருவாக அமர்ந்து பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்தார். இந்த நிகழ்வு நடந்த இடமே சுவாமிமலை. இங்கு முருகன் சுவாமிநாதன் என்ற பெயரில் அருள் புரிகிறார். இத்தலத்தில் வந்து வழிபட்டால் கல்வியில் சிறக்கலாம், ஞானம் பெறலாம் என்பது ஐதீகம். சுவாமிமலைக்கு போனால் தந்தைக்கு உபதேசம் செய்த அந்த ஞானகுருவின் அருள் நமக்கு கிட்டும் என்பது நம்பிக்கை. ஞானகுரு முருகப்பெருமானின் திருத்தலமான சுவாமிமலைக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். உங்களின் மனதிற்கும் வாழ்விற்கும் நிச்சயம் ஒரு தெளிவு கிடைக்கும். ஓம் சரவணபவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.